வணக்கம் நண்பர்களே. அரசியல் களத்தில் புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் காய் நகர்த்தல், அதே போல அந்த திட்டமிடல் மிக மிக அவசியம். அது இருந்தால் தான் அந்த புதிய கட்சிங்கிறது சர்வை ஆக முடியும். தேர்தல் அந்த வாக்கு அரசியலில் ஒரு வெற்றியை நோக்கிய அந்த பயணத்தை தொடர முடியும். அதாவது வெற்றியை பெறுவது அல்ல, வெற்றியை நோக்கி செல்வது. நீங்க இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, அதே போல எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது. எந்த நிகழ்ச்சியையும் ஒரு சரியான ஒரு திட்டமிடலோட நடத்தவும் தெரியாது அவங்களுக்கு. அதை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. இதுல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 ஆண்டுகளில் அனைத்திலுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அனைத்திலுமே என்ன, ஒரு கட்சியாக மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணி ஒரு நேர்மறையான தாக்கத்தோட அவங்க மக்கள்கிட்ட போய் சேரல. முழுக்க முழுக்க எதிர்மறையான இது ஒரு கலவர கும்பல், இது ஒரு ஒழுக்கமற்ற, கொஞ்சமும் ஒரு அறிவற்ற ஒரு கும்பல் அப்படிங்கிற ஒரு இமேஜை வெற்றிகரமாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது அவங்க தான் கிரியேட் பண்ணுது, வேற யாரும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கு அரசியல், அதாவது தேர்தல் அரசியல்ல நம்ம ஒரு நிலையை நமக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான நிலையை ஏற்படுத்தணும்னு சொன்னா கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியா நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கு உதாரணம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு ஒரு பெயர் இருக்கு, அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவர்கள் செயல்பாடு தனி அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஒரு தனித்த வாக்கு வங்கி ஒரு 6-8% இருக்கு. அப்படின்னா கூட அது வெற்றிக்கான ஒரு கட்சியாக பார்க்கப்படுவதில்லை. இந்த கட்சி நிச்சயமா ஜெயிக்கும், சட்டமன்றத்துக்கு போகும், நாடாளுமன்றத்துக்கு போகும், அப்படியான பார்வை அந்த கட்சி மீது கிடையாது. அதுக்கடுத்து நீங்க திமுக அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போதுமே இங்குள்ள மற்ற கட்சிகள் அந்த இரு கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இதுல ஏதோ ஒரு கட்சி வெற்றியை நோக்கி போகுது, இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக அந்த சட்டமன்றத்தில் உட்காருது. ஆக ஏதோ ஒரு கட்சியோடு போனா நமக்கு சில எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் மற்ற கட்சிக்காரர்கள். இப்போ இந்த தாவேகா எங்க மிஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த தாவேகா ஆரம்பிச்சு ஒரு மாசம் காட்டுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது, நாங்க எங்க போனாலும் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அடக்க முடியாத ஒரு பெருங்கூட்டம் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் வர்றத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் நடிகர்னா பார்க்க வரத்தான் செய்வாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஓட்டா மாறாது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அரசியல் விமர்சகர்கள் அல்லது மீடியாக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க நாளடைவில் அந்த கூட்டத்தை அவங்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை விஜய் அப்படியெல்லாம் நீங்கள் கழிச்சுக்கிட்ட முடியாது, அப்படியெல்லாம் சாதாரணமாக அடை போட முடியாது, விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் வருது, அது ஓட்டாக மாறும், அது இத்தனை சதவீதம் வரைக்கும் வரும்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் விஜயனுடைய கட்சி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கா, அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர்கள் கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5-6 பேரை சொல்றாங்க, 5-6 தலைவர்களை சொல்றாங்க. அந்த தலைவர்களை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அல்லது அவர்களை பற்றி எந்த மேடையிலும் அவங்க பேசுறது இல்லை. கொள்கை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, கொள்கை என்னன்னு சொல்றதில்லை, திட்டுவது, திமுகவை திட்டுவது மட்டும்தான் அவர்கள் நோக்கம் அப்படிங்கிறது அவங்க இந்த 2 ஆண்டு காலமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, அவர்கள் பக்கம் எந்த ஒரு கட்சியை கூட்டணி வைப்பதற்கு தயாராகவே இல்லை. அவங்களும் ஒரு கூட்டத்துக்கு பல கூட்டங்கள், பல மேடைகள்ல கூப்பிடுறாங்க, வெளிப்படையா கூப்பிடுறாங்க, வாங்க நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம், ஆட்சியில பங்கு தரோம், நீயே ஒரு பிச்சைக்கார, நீ என்னடா எங்களுக்கு பங்கு தர்றது அப்படின்னு கேட்கிற மனநிலையில் தான் எல்லா கட்சிகளும் இருக்கு. அவருடைய விளைவுதான் யாருமே அவர்களை நோக்கி போல. அந்த விஜயை காட்டி சில சீட்டுகளை அதிகம் வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த விஜயை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவரை நோக்கி எந்த கட்சியும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. நாங்க கூட்டணிக்கு வரோம்னு சொல்லவும் இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வேறு கட்சி யாரு கூடயாவது பேசுறாங்களான்னா யாருக்கிட்டையும் பேசல. சில தனி தலைவர்கள், தனி மனிதர்கள் கூட அவங்க பேசியிருக்கலாம், வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம், அவர்களும் வருவதற்கு தயாராக இல்லை.
ஸோ கூட்டணி கட்சிகள் வருவதில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கு விஜயோட இந்த தாவைக்கா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கட்சி மைனஸ், பூஜ்ஜியம் கூட கிடையாது, மைனஸ்ல இருக்கு. ஏன்னா கூட்டணி அமையல. இப்ப 234 தொகுதியில அவங்க போட்டியிட்டு ஆகணும், வேட்பாளர்களை நிறுத்தியே தீரணும். ஒரு தொகுதியில மிஸ் ஆனா கூட வந்து அது மிகப்பெரிய ட்ரோலா மாறும், காரி துப்புவாங்க. ஒரு தொகுதிக்கு கேண்டிடேட் போட கூட உனக்கு துப்பு இல்லை, நீ என்னடா கட்சி நடத்துற அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப 234 தொகுதியை கண்டறிவதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஆட்கள் கிடைக்கல. அந்த ஃபாரம் கூட அவங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியுமா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. 234 தொகுதியில நிக்கிற அத்தனை வேட்பாளர்களையும் நிக்க வச்சு கேள்வி கேட்ட அந்த இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணுங்கப்பா வேட்புமனுவை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுல செங்கோட்டையனை தவிர வேறு யாருக்குமே அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய தெரியாது. அதுதான் உண்மை. 233 பேருமே வந்து அதுலயே வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ செங்கோட்டையனுக்கு தான் அந்த பெரிய பொறுப்பு இருக்கு. விஜயே வந்து அதுல 0 தான், விஜயே அதுல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ இதுலயே வந்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்காங்க. வேட்பாளர்கள் கிடைக்கல, வேட்பாளர்கள் அமையல. இப்போ வரைக்கும் ஹண்டிங் ஃபார் த கேண்டிடேட் அப்படிங்கிறது தான் அந்த கட்சி தரப்புல இருந்து வருகிற தகவல். இப்போ வரைக்கும் வந்து கேண்டிடேட் வேட்டு ஏடுறாங்க, தேடுறாங்க. விஜய் வந்து 2 நேர்காணல் முடிச்சாரு. 2 நேர்காணலுக்கு வந்து எல்லாருமே கேண்டிடேட் தான் போகடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ 120 பேரை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 120 பேருமே வந்து யாருன்னு தொகுதியில் இருக்கிறவங்களும் தெரியாது, கட்சியிலேயாவது இருப்பாங்களா அவங்கன்னு கூட வந்து சந்தேகம் தான். அந்த அளவுக்கு அன்னோன் பர்சன்ஸ், ஒரு அன்குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் வந்து அவங்க தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 110 பேர், 113 பேரை, 14 பேரை வந்து அவங்க தேர்வு செய்யணும். அதற்கான வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு விஜய் கிளம்பி போயிட்டார். எங்க மும்பைக்கு போயிட்டார். எப்பயும் போல எப்படி ஜோடி போட்டுன்னு போவாரோ அதே மாதிரி அதே ஜோடியை கூட்டிட்டு அவரு மும்பைக்கு கிளம்பி போயிட்டார். எந்த தலைவராவது, அதாவது தனிப்பட்ட நிகழ்வுகள் கலந்துக்கூடாது, அப்படியெல்லாம் போகிறது தப்பு, அப்படிலாம் வந்து யாரும் சொல்லலை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. வேட்பாளர் தேர்வு இன்னும் முடிவடையலை. அதே போல இந்த கூட்டணி அமையல. சரி, கூட்டணி இதுக்கு மேல வராது, அப்போ அதற்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணணும், பிரச்சார கூட்டம் நடத்தணும். ஒரு தொகுதி விடாம செய்ய முடியாது. ஸோ மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சார கூட்டம் அப்படின்னா கூட அதுக்கே 30 நாள் சரியா போயிடும். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஜோடி போட்டுக்கிட்டு அவர் வந்து மும்பைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நிலைகுலைய வச்சிருக்கு. அதுவும் இந்த பிரச்சனைக்குரிய இவ்வளவு தூரம் வந்து அவருடைய இமேஜ் அடிச்சு நொறுக்குன்னு அதே நடிகையோட தான் அவர் வந்து போயிருக்கார். தனி விமானத்தில் வழக்கம் போல போயிருக்காங்க. கேட்டால் ஜனநாயகன் படப்பிடிப்புன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, அங்கே வந்து தொழிலதிபர்களை சந்தித்து நிதி வாங்கிறதுக்கு போயிருக்காருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் தன்னுடைய அந்த கள்ளத்தொடர்பு நடிகையோடு போயிருக்கிறதா தான் அபிஷியலாக செய்தி வருது. இது ஒரு பக்கம். ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்தடுத்து தோல்விகள் மட்டும்தான் இந்த விஜயனுடைய கட்சிக்கும் விஜய்க்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அவர்கள் ஒரு கனவுல இருக்காங்க, அவர்கள் பேச்சு ஒரு விதமாக இருக்கு. இன்னொன்று, அடுத்தடுத்து பல சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பல ஆதாரங்கள் வந்து சிபிஐ கிட்டையும் போலீஸ்கிட்டையும் வெயிட்டாக கையில் வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் தூக்கி உள்ள வைக்காம விட மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இது இங்கே அப்படியே கிளம்பி பாண்டிச்சேரி பக்கம் போனால் இவங்க தான் சொன்னாங்க. இந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சிட்டாரு, அதே போல நாங்களும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் பேசினாங்க. அது பல கூட்டங்கள்லேயும் வந்து அவங்க பேசியிருக்காங்க. புதுச்சேரியில் ஆட்சியை பிடிப்போம்னு என்ன தைரியத்தில்ரா இவங்க சொல்றாங்க? அப்போ புதுச்சேரி மக்கள் அவ்வளோ கேனைங்களா அப்படின்னு யோசிச்சா, புதுச்சேரியில் ரங்கசாமி முதல்வர், அவர் பாஜகவோட பிடியில் இருக்கார். ஏன் அவர் அவங்க பிடியில் இருக்காருன்றதுக்கு காரணத்தை நம்ம சொல்லிட்டோம். ஏதோ வலுவாக வந்து அவங்க கிட்ட சிக்கிட்டு இருக்கு ரங்கசாமி ரகசியமெல்லாம். ஸோ அவங்க பிடியில் இருக்கார். மத்தியில் பாஜக ஆளுங்கட்சி வேற, இது யூனியன் பிரதேசம், மாநிலம் கூட இல்லை. ஸோ இந்த ரங்கசாமி வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்து விஜய், அதாவது தன்னோடு சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்தார். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரங்கசாமியை வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து, அதாவது புஷி ஆனந்த் எப்படி இந்த கட்சியுடைய அல்லது விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரோ
கிட்டத்தட்ட அதற்கு சளைக்காத ஒரு ரேஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தவர் தான் இந்த ரங்கசாமி. ஏதோ விஜய் ரசிகர் மன்ற தலைவர் பேசுற மாதிரி இருக்காடா அப்படின்னு தான் எல்லாம் கமெண்ட் அடிச்சாங்க. அதே போல கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூடி கொலவனாங்க. இவர் போய் அங்கே பேசிட்டு வந்த பிறகு கூட வந்து ரங்கசாமி இவருக்கு ஏற்று எதுவும் பேசல. அப்போ ரங்கசாமி நம்ம கூட வந்துருவாரு அப்படின்ற ஒரு நப்பா சில உட்காந்து இருந்தது இந்த பால்வாடி பாப்பா. அங்க அங்கேயும் வந்து பாஜகவுக்கும் ரங்கசாமிக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்தது. கடைசி நேரம் வரைக்கும் வந்து தொகுதி பங்கீடுங்கிறது சிக்கலாகவே இருந்தது. லாஸ்ட் மினிட், அதாவது வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் வந்துருச்சு அப்படின்னும் போது அங்க கூட்டணியை வந்து அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து ரங்கசாமி தனியாவே நிக்கிறேன் நானு, அல்லது தாவைக்கா கூட சேர்ந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருந்தார். அப்படின்லாம் விட்டுற முடியுமா அப்படின்ட்டு பாஜக இழுத்து வச்சு 4 குட்டி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. ரங்கசாமி 16 தொகுதியில் அவர் கட்சி நிற்கிது. மீதி 14 தொகுதிகளில் பாஜக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் பகிர்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தாவேக்கா பாண்டிச்சேரியில் அதாவது தமிழ்நாட்டுக்கு முன்பே பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த தாவேக்காவுக்கு என்ன கிடைச்சது? பல்பு. பாண்டிச்சேரியிலையும் பல்பு வாங்கினது தான் வந்து இந்த தாவேக்காவுடைய மிகப்பெரிய சாதனை. ஸோ எல்லா இடத்திலுமே வந்து மரநடி கிடைக்குது இந்த தாவேக்காவுக்கு. அது விஜய்க்கும் வந்து நல்லா தெரியும், எப்படி நம்ம அந்த தேர்தலை தோத்துருவோங்கிறது தெரியும். ஆனா இறுதி வரைக்கும் வந்து தம் கட்டி திமுகவினுடைய வாக்குகளை சிதறடிக்கணும், அல்லது அதிமுக வாக்குகள் கொஞ்சம் பெறணும், திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறணும், இப்படி பெற்று வந்து நமக்குன்னு கணிசமா ஏதாவது தேருதா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான் அவருடைய நோக்கமா வந்து இருக்கு. திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த தாவேக்கா அப்படிங்கிறது கடைசியில் உறுதியாயிருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது வளர்ச்சி அப்படின்ற அந்த பாதையை நோக்கி போகாம அடுத்த வீழ்ச்சிகளை மட்டுமே நோக்கி போகுது. அதை எல்லோருமே பேசுறாங்க. அதை அதாவது யூடியூப் சேனலு, டிவி, இது எல்லாத்தையும் தவறாம பார்க்குறாரு விஜய். எல்லோரும் பேசுறதையும் கேட்குறாரு. அதில் திட்டுறவங்க ஒரு பக்கம், விமர்சனம் பண்றவங்க ஒரு பக்கம்னாலும் விஜய்க்கு அன்பாக அறிவுரை கூறக்கூடியவர்களும் அதில் இருக்காங்க. அவர் நலனுக்காக சில அட்வைஸ் சொல்றாங்க. ஆனா இந்த அறிவுரைகள் எதையுமே வந்து விஜய் காதுல வாங்கல. குறைந்தபட்சம் அதை கேட்டு அதன்படி வந்து அவர் செஞ்சிருந்தா கூட ஓரளவு கணிசமான வாக்குகளை அவர் எடுத்திருப்பார். ஒரு சில சீட்டுகள் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா விஜய் வந்து டெலிபரேட்லி அதை வந்து அவர் வேணும்னே இதையெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு, இப்படித்தான் இந்த கட்சியை நான் கொண்டு போவேன், இதுதான் என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஈகோவுக்கு இந்த அரசியலை வந்து அவர் அந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எழுது. திமுக, அதாவது திமுக அதிமுக இதற்கு மாற்றாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்த எந்த கட்சியுமே வந்து கடந்த 50 ஆண்டுகளில் உருப்பட்டதே இல்லை, பெருசா வந்ததே இல்லை. அடுத்தடுத்து வருவாங்க, காணாம போவாங்க. அப்படி காணாம போற ஒரு கட்சியா தான் வந்து இந்த தாவேக்கா